உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வந்துட்டீங்களா? இவங்க கிட்ட எல்லாத்தையும் பேச சொல்லிட்டு நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஓ, பார்சலா? என்ன மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல விஷம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு கொடுக்க? எதுக்கடி ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குள்ள எவ்வளவு பேசிட்டு இருக்கற நீ இப்போ? எது ஒண்ணும் இல்லாத விஷயம் அழகர்? என் கனவு அழிக்கிறது உனக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம் இல்ல? உன் கனவு இப்ப யார்? என்கிட்ட அந்த லெட்டரை காட்டிட்டு ஆண்டாளு எனக்கு நீ விளையாட போறது பிடிக்கல அதனால போகாதன்னு சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோயேன், மனசு அட்லீஸ்ட் நான் கல்லாக்கிக்கிட்டு உன் சந்தோஷத்துக்காக ஏன் சந்தோஷத்தை நான் தூக்கி போட்டுட்டு சரி நான் சொல்லிருப்பேன். ஆனா நீ என்ன பண்ண? மறைச்சு வச்சுட்டு விளையாட்டு தானே காட்டின. அதனால்தான் என் அடி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏய் நிறுத்துடி. என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், போய் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இப்ப என்னடி உன் குடியா முழுகி போச்சு? வயிற்று பிள்ளைக்காரி விளையாட போடா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமேனு அதுக்கு பயந்துகிட்டு நானும் உன் ஆத்தாலும் சொல்லாம இருந்தோம். அதுக்கு போய் ஏண்டி இளம் விழுந்த மாதிரி குதிச்சிட்டு இருக்க? அன்னைக்கு உன்கிட்ட சொல்லி நீ விளையாட போயிருந்தா வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணுவ? இவன் என்னடி கொலையா பண்ணிட்டான்? பிறக்க போற புள்ள நல்லா இருக்கணுமேனு நாங்க சொன்னதுனால அவன் அமைதியா இருந்தான். அவனை போட்டு இந்த பாடுபடுத்துறியடி நீ. அப்போ உங்க எல்லாருக்கும் என்னை விட, என் கனவை விட, என் லட்சியத்தை விட இந்த குழந்தை தான் உங்களுக்கு எல்லாம் முக்கியம் இல்ல? உன்னை விளையாட வேண்டான்னு சொல்லல, வயித்துல குழந்தை இருக்கும் போது விளையாட வேண்டான்னு சொல்றோம். ஓ அப்படியா? அப்போ ஒன்னு சொல்றேன், எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இந்த குழந்தை முக்கியமோ எனக்கு கபடி முக்கியம். எனக்கு முக்கியமானதை நீங்க கெடுத்தீங்கல்ல, இப்ப உங்களுக்கு முக்கியமானதை நான் அபார்ஷன் பண்ண போறேன். என்னடி பேச்சதெல்லாம்? என்ன பேசிட்டு இருக்கற? நீ பேசுற நீயே கேக்குறியா? உயிர் அது, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வந்த உயிர் அது. என் கனவு என் உயிருக்கும் மேல. அதை இந்த குழந்தைக்காக தானே நீ கெடுத்த. அந்த குழந்தை உன் கைக்கு வரப்போறது இல்ல. என்கிட்ட இருந்து லெட்டரை மறைச்ச உனக்கும் மறைக்க சொன்ன இவங்களுக்கும் இதுதான் தண்டனை. பைத்தியக்காரி மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத. கடவுள் கொடுக்கும் போது தட்டி கழிச்சா அதுக்கப்புறம் நம்ம என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டு கேட்டாலும் கிடைக்காது. வேண்டாம், எனக்கு எதுவுமே கிடைக்க வேண்டாமா. எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுவே எனக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த குழந்தை கிடைச்சு என்ன பிரயோஜனம்? கோவத்துல கண்டதெல்லாம் பேசிட்டு சரியா? உனக்கு கோவம் வச்சுனா ஏன் மேல காட்டுற? எதுக்கு நீ குழந்தை மேல காட்டிட்டு இருக்க? பண்ணுவேன், கண்டிப்பா அபார்ஷன் பண்ணதான் போறேன். எனக்கு நீயும் வேணாம், உன் குழந்தையும் வேணாம். கடைசி வரைக்கும் இப்படியே அழுது புலம்பிட்டே இரு. ஏய் ஆண்டாளு, ஆண்டாளு, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.